வச்சிருக்கேன். நான் சொல்றேன். அதை முடிச்சுட்டு சொல்றேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு வந்து சொல்றேன். சரியா? அதனால ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளார போக வேண்டாம், ஒரு அரசியலுக்குள்ளார போக வேண்டாம், அதே தள்ளியே இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதுமே பிஜேபியில ஒரு உறுப்பினர். அது இல்லாம சில சில கடமைகளை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இதுக்கு மேல அதை தட்டி கழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமைக்குள்ளார நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன். உண்மையை சொல்ல போனா அதுதான். உள்ளார போக வேண்டாம், நமக்கு அரசியலே வேண்டாம், தள்ளி இருக்கலாம், உறுப்பினரா மட்டும் இருந்துக்கலாம், ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்றதுலயே நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். என்ன உள்ளார இழுத்துட்டாங்க, இவங்களும் என் எதிரிகளும் உள்ளார பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சரியா? அதனால அரசியல் நான் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வச்சு மரம் நடு விழா நடத்தினேன். ஸோ அந்த மரம் நடு விழாவில் பார்த்தீங்கன்னா நான் பிஜேபி அப்படின்றத எல்லாருக்கும் நான் சொல்லலை, அவங்களா கணிச்சுக்கிட்டு என்னை அரசியல் ரீதியா தாக்கணும் அப்படின்றதுக்காக என் மேல சில பொய் வழக்குகளை போட்டாங்க. சரியா? ஒரு அரசியல், அதாவது கட்சி ரீதியா அதாவது எதாவது தாக்க முடியாதனால இதை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என் மேல சில பொய் வழக்குகளை போட்டதுனால எப்படியா இருந்தாலும் நம்மளை பிடிச்சி தள்ளிட்டாங்கடா, இனி விழுந்து நீச்சல் அடிப்போம் அப்படின்னு இறங்கிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். Wow, my sweet dear.